துணை முதலமைச்சர் வந்து இதில் தாவிய கலந்து யாராச்சும் ஒரு ஆளை போடுவாங்க. திருமாவளவன்லாம் கிடையவே கிடையாது. 2 சீட்டு வாங்கிட்டு எப்படி துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. வந்து துணை முதலமைச்சர் வேறு யாரும் இல்லை. அண்ணன் விஜய் விடமுட்டார். அண்ணா நீங்க கொஞ்சம் கொடுங்கண்ணா, திருமலா அண்ணா கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க சரிங்களா? எங்களுக்கோசம் நீங்களும் ஆட்சியில் அமைக்கிறீங்க, அதனால நீங்களும் கொடுங்க சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஏன்னா அந்த மனுஷன் வந்து நேர்மையா ஜெயிச்சு எங்க மனசெல்லாம் கொள்ள கொண்டு நேர்மையா வந்திருக்காரு. கொஞ்சம் ₹1 கொடுக்காம வந்திருக்காரு. அவரை மாத்துனீங்கன்னா நாங்க யாருமே சும்மா இருக்க மாட்டோம். அவரு தான் வரணும். அமைச்சு காட்டுறோம், இன்னைக்கு நாங்க அமைச்சு காட்டுறோம், நாங்க சைன் போட்டு காட்டுறோம். நீங்க பாருங்க, வீட்டுல உட்காந்து பாருங்க, வேலை வெட்டி எதுவும் இல்ல, நீங்க வீட்லயே உட்காந்து பாருங்க. நாங்க அமைச்சிட்டு நாங்க ஸ்டேட்டஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல வைக்கிறோம். ஏன்பா இந்த மாதிரி ஓட விடுறீங்க? அவரை எப்படி தொர்த்தி 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 அடிக்கிறீங்களாப்பா? எப்படிதான் வரணும் சொல்லுங்க? இவ்வளோ இந்த மாதிரி வந்து எங்க அண்ணனை இந்த மாதிரி படுத்துறீங்களே எப்படிதான்?